வணக்கம். நம்ம இப்ப எளிய அறிவியல் சோதனைகள் பார்க்க போறோம். இப்போ நம்ம என்ன சோதனை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அணையும் மெழுகுவர்த்தியும் மேலேறும் தண்ணீரும். இப்ப இந்த சோதனைக்கு நம்ம தேவையான பொருள் என்ன எடுத்துக்க போறோம்னா, 2 தட்டு எடுத்திருக்கோம், 2 மெழுகுவர்த்தி, 2 கண்ணாடி பாட்டில், மெழுகுவர்த்தி பத்த வைக்கிறதுக்கு தீப்பெட்டி நம்ம எடுத்துக்க போறோம். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா, 2 தட்டுலயும் மெழுகுவர்த்தி பத்த வச்சு உள்ள தண்ணி ஊத்தி என்ன பண்ணிருக்கேன், மைய கலந்துருக்கேன். இப்ப கவனிங்க, இப்ப இங்க 2 மெழுகுவர்த்தி நிக்க வச்சிருக்கேன். இப்போ என்ன பண்ணணும், ஒரு கண்ணாடி பாட்டில எடுத்து இப்போ மெழுகுவர்த்தி பத்த வைக்காம நம்ம என்ன பண்ண போறோம்னா, கண்ணாடி பாட்டில தலையெல்லாம் கவிழ்த்து வைக்க போறோம். என்ன மாற்றம் தெரியுதுன்னு பாருங்க. கல்வி இப்போ நம்ம கண்ணாடி பாட்டில மெழுகுவர்த்தி எரிய வைக்காம நம்ம என்ன கண்ணாடி பாட்டில கவிழ்த்து வச்சிருக்கோம். இப்போ என்ன மாற்றம் தெரியுது? உள்ள வெள்ளையா தெரியுது, வெளியில மட்டும் தண்ணி இருக்கு. அதாவது இப்ப பார்த்தோம் அப்படின்னா, கண்ணாடி பாட்டிலுக்குள்ள தண்ணி இல்ல, கண்ணாடி பாட்டிலுக்கு வெளியே தண்ணி இருக்கு. சரி, இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மெழுகுவர்த்தியை பத்த வைக்காம கண்ணாடி வச்சு மூடினப்போ கண்ணாடி பாட்டிலுக்குள்ள தண்ணி இல்ல, கண்ணாடி பாட்டிலுக்கு வெளியே தண்ணி இருந்தது. இப்ப நம்ம எந்த மெழுகுவர்த்தியை பத்த வச்சுட்டு இன்னொரு கண்ணாடி பாட்டில தலையெல்லாம் மூடி வைக்கலாம். அப்ப என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாக்கலாம். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த மெழுகுவர்த்தியை பத்த வச்சுக்க போறேன். இப்ப நம்ம மெழுகுவர்த்தி எரிய விட்டுட்டோம். இப்ப எரிய மெழுகுவர்த்தி மேல நம்ம கண்ணாடி பாட்டில தலையெல்லாம் மூடி வைக்கலாம். என்ன மாற்றம் நடக்குதுன்னு பார்க்கலாம். சரி, ஓகே. நீங்க இப்ப என்ன மாற்றம் உங்களுக்கு தெரிஞ்சது? தண்ணி உள்ள மேல ஏறி இருக்கு. அதாவது மெழுகுவர்த்தி அணைஞ்சிருச்சு, தண்ணி மேல போயிருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, மெழுகுவர்த்தி எரி விட்டு கண்ணாடி பாட்டில கழுத்து வச்சோம். கண்ணாடி பாட்டில கழுத்து வச்ச உடனே மெழுகுவர்த்தியானது மெதுவா அணைஞ்சது. மெழுகுவர்த்தி அணைஞ்ச உடனே தண்ணி கண்ணாடி பாட்டிலுக்குள்ள போயிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இங்க தண்ணி உள்ள கண்ணாடி பாட்டிலுக்குள்ள போகல. இங்க மெழுகுவர்த்தி எரி வச்ச உடனே மெழுகுவர்த்தி அணையும் பொழுது தண்ணி உள்ள போயிருக்கு. இங்க ஏன் தண்ணி உள்ள போகல அப்படின்னா, நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம், எல்லா பொருளுக்குள்ளயும் என்ன இருக்கும்? காற்று. அதே மாதிரி இந்த கண்ணாடி பாட்டில் ஃபுல்லாமே என்ன நிரம்பி இருந்ததுன்னா, காற்று நிரம்பி இருந்தது. காற்றுக்கு இடத்தை கொள்ளும் பண்பு உண்டு. அந்த பண்பின் காரணமா பாட்டில் ஃபுல்லாமே என்ன அடைச்சிருச்சு, காற்றானது இடத்தை அடைச்சிக்கிச்சு. அதனால தண்ணி உள்ள போகல கண்ணாடி பாட்டிலுக்குள்ள. ரெண்டாவது, நம்ம இங்க மெழுகுவர்த்தி எரிய விட்டோம். நம்ம ஏற்கனவே பார்த்துக்கோம், எந்த ஒரு பொருள் எரியிருக்கு என்ன தேவை? ஆக்சிஜன் தேவை. ஆக்சிஜன் தேவை. இப்போ பள்ளிமட்டத்தில் 100% காற்றுன்னு எடுத்துக்கிட்டா நமக்கு சேர்க்கன்னு சொல்லியிருக்கு, காற்று ஒரு கலவைன்னு சொல்லியிருக்கோம். இப்ப நீங்க சொன்னீங்க மெழுகுவர்த்தி எரிவதற்கு ஆக்சிஜன் தேவை. காற்றுல எவ்வளவு சதவீதம் ஆக்சிஜன் இருக்கு? 21%. இப்ப இந்த பாட்டிலுக்குள்ள 21% ஆக்சிஜன் இருந்தது. இந்த 21% ஆக்சிஜனையும் இந்த மெழுகுவர்த்தியானது எரியறதுக்கு பயன்படுத்திக்கிச்சு. இங்க ஆக்சிஜன் அளவு குறைஞ்ச உடனே மெழுகுவர்த்தியானது என்ன ஆயிடுச்சு, அணைஞ்சிருச்சு. அப்போ இதுக்குள்ள காற்றழுத்தம் குறைஞ்சிருக்குமா, அப்படியே இருக்குமா? காற்றழுத்தம் குறைஞ்சிருக்கும். ஏன்னா 100% காத்துல 21% ஆக்சிஜன் குறையும், கண்டிப்பா கண்ணாடி பாட்டிலுக்குள்ள காற்றழுத்தமானது குறைஞ்சிருக்கும். வளிமண்டல காற்றழுத்தம் அதிகமா இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், காற்றானது எப்பவுமே காற்றழுத்தம் அதிகமான இடத்திலிருந்து காற்றழுத்தம் குறைவான இடத்திற்கு செல்லும். இப்ப வளிமண்டல காற்றழுத்தம் அதிகமா இருக்குது, பாட்டிலுக்குள்ள காற்றழுத்தம் குறைவா இருக்கு. அப்ப இந்த பாட்டிலுக்குள்ள காற்று போகணும். இந்த பாட்டிலுக்குள்ள காற்று போகணும் அப்படின்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு, இந்த கண்ணாடி பாட்டிலோட வாயு பகுதிக்குள்ள போலாம். இப்ப நம்ம என்ன பண்ண, இந்த வாயு பகுதியை தண்ணிக்குள்ள வச்சிருக்கோம். அப்ப காற்று போறதுக்கு தண்ணி தடையா இருக்குது. அப்ப தண்ணி மேல காற்று என்ன பண்ணுதுன்னா, அழுத்தம் கொடுக்கும்போது தண்ணியானது மேல போகுது. எந்த அளவுக்கு காற்றழுத்தம் குறையுமோ அந்த அளவுக்கு தான் தண்ணி என்ன ஆகும், உள்ள போகும். இதுல இருந்து நான் 5 விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறேன். என்னன்னா, ஃபர்ஸ்ட் காற்றுக்கு இடத்தை அடைத்துக் கொள்ளும் பண்புன்னு ஒரு பண்பை தெரிஞ்சுக்க போறோம். ரெண்டாவது மெழுகுவர்த்தி எரிஞ்சிருக்கு ஆக்சிஜன் தேவைப்படும், எரிவதற்கு ஆக்சிஜன் தேவை அப்படின்னு ஒன்னு தெரிஞ்சுக்க போறோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, எப்பொழுதுமே காற்றானது காற்றழுத்தம் அதிகமான இடத்திலிருந்து காற்றழுத்தம் குறைவான இடத்திற்கு செல்லும். இன்னொன்னு என்னன்னா, இப்போ காற்று தண்ணி மேல அழுத்தம் கொடுச்சு. காற்று வாயு பொருள், நீர் திரவ பொருள். அப்ப காற்றான வாயு பொருள் திரவ பொருள் மீது அழுத்தம் செலுத்தும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றி.